ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அபிராமி, கார்த்திக், கீதா 2 பேரையுமே கோவிலுக்கு வர வச்சுட்டு சடங்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான ஏற்பாடு எல்லாமே பண்ணிவிட்டு ஐயர்கிட்டையும் போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரையுமே கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்கள் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட ஐயரும் எல்லாமே ரெடியாக இருக்குது, நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வாங்க அப்படின்வாங்க. அபிராமியும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு போவாங்க. கார்த்திக் கிட்ட அபிராமி வந்து தாலியை கொடுத்து இதை நீ தீபா கழுத்தில் கட்டுப்பா அப்படின்வாங்க. கார்த்திக் வந்துட்டு இல்லைம்மா என்னால் கட்ட முடியாது அப்படின்வாங்க. அதை கேட்ட எல்லாருமே ஏன் முடியாதுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்க தானே, இப்போ எதுக்காக வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே கார்த்திக் வந்துட்டு அம்மா இவங்க தீபா கிடையாதும்மா, இவங்க கீதா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட எல்லாருமே ஷாக் ஆகிட்டு அபிராமி கார்த்திக் கிட்ட இப்போ கீதா எங்கே இருக்கா, அவள் என்னன்னா என்னன்றது உனக்கு தெரியுமா அப்படின்வாங்க. அதை கேட்ட கார்த்திக் தீபா எங்கேயோ உயிரோட பத்திரமா தான் இருக்காங்க, ஆனால் எங்கே இருக்காங்கன்ற விஷயம் மட்டும்தான் இப்போ வரைக்கும் தெரியவே இல்லைன்னுவாங்க. ஆனால் தீபா பார்த்தீங்கன்னா கோவிலில் பின்னாடி தான் இருப்பாங்க, அதை யாருமே கவனிக்கவே மாட்டாங்க. கார்த்திக் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க நானும் அவங்கள தேடிட்டு தாம்மா இருக்கேன், ஆனால் கூடிய சீக்கிரமாக அவங்கள கண்டுபிடிச்சிருப்பேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குதுமா, உங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் இவங்கள நான் தீபாவாவை நடிக்கிறதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்வாங்க. அதை கேட்டால் அபிராமி தயவு செஞ்சு அவளை சீக்கிரமாக கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருப்பா, அவளை நேரில் பார்க்குற வரைக்கும் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கீதாவை பார்த்துட்டு என்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக நீ எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறம்மா, நான் அது தெரியாமல் நான் உங்ககிட்ட வந்துட்டு உனக்கும் கார்த்திக்கும் கல்யாண ஏற்பாடு எல்லாமே செஞ்சு உன்னோட மனசை வந்து கஷ்டப்படுத்திட்டேன், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா, என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கிட்ட கீதா வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி அப்படின்வாங்க. இல்லைம்மா இந்த விஷயம் ஒன்று மனசளவில் ரொம்ப பாதிச்சிருக்கோம்ல, என்னை மன்னிச்சிடு அப்படின்வாங்க. அதை கேட்ட கீதா வந்து ஆண்டி நீங்கள் என்ன தப்பு செஞ்சீங்க, நீங்கள் தெரிஞ்ச எதுவுமே பண்ணவே இல்லை, நான் தீபா இல்லை கீதான்னு தெரிஞ்சிருந்தா நீங்கள் இந்த கல்யாண ஏற்பாட்டையே பண்ணியிருக்க மாட்டீங்கல்ல, எனக்கு எல்லாமே தெரியும் ஆண்டி, நீங்கள் கவலைப்படாதீங்க விடுங்க அப்படின்வாங்க. அப்போ அபிராமி வந்துட்டு சரி கார்த்திக், இப்போ நம்ம எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு போகலாம், மற்றது எல்லாமே நம்ம வீட்டில் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கோவிலை விட்டு வெளியே போயிட்டுருப்பாங்க. கரெக்டாக கோவிலுக்குள்ளே பால் குடம் எடுத்துகிட்டு நிறைய பேர் வந்துட்டுருப்பாங்க. சக்தியும் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்ப்பாங்க, ஆனால் பால் குடம் எடுத்துகிட்டு வரவங்க மறைக்கிறதுனால கார்த்திக் அவங்க ஃபேமிலி போகிறத அவங்க கவனிக்காமலே விட்டுருவாங்க. இப்படி இந்த ப்ரோமோ எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.